தூத்துக்குடி ஸ்டெர்லைட் துப்பாக்கி சம்பவம் அப்ப 13 அப்பாவி மக்கள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. அப்போ அதிமுகவோட எடப்பாடி பழனிசாமி நேர்ல போய் பார்த்தாரா? அந்த சம்பவத்துக்கு அப்புறம் 100 நாள் போராட்டம் நடந்துச்சு. அங்க எந்த அமைச்சராவது, அதாவது அதிமுகவோட எந்த அமைச்சராவது போய் பார்த்தீங்களா? அப்படி இருக்கும்போது கரூர் சம்பவத்துல நேர்ல போய் விஜய் பார்க்கல அப்படின்னு எப்படி எப்பவுமே அதிமுக எடப்பாடி பழனிசாமி குறை சொல்ல முடியுது? குறை சொல்றதுக்கு முன்னாடி இந்த சம்பவத்தெல்லாம் நீங்க நினைச்சு பார்த்து பேசணும் அப்படின்னு தாவேகாவோட தலைமை நிர்வாக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் செங்கோட்டையன் இதெல்லாம் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம என்டிஏ கூட்டணியில, அதாவது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான இந்த என்டிஏ கூட்டணியோட பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு. இதுல எந்த இடத்துலயுமே எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட புகைப்படங்களை நீங்க போடல. உங்களுடைய முகத்துக்கு வாக்கு வங்கி வந்துருமா? அதாவது எடப்பாடி பழனிசாமி முகத்தை பார்த்துட்டு மக்கள் ஓட் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற கேள்வியையும் இங்க கொடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சது கிடையாது, ஜெயிக்கவும் மாட்டாரு அப்படின்னு பேசியிருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி எப்படி இந்த இடத்துக்கு வந்தாரு, எப்படி தவழ்ந்து இங்க வந்தாரு அப்படின்னு மக்களுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும் பொழுது எம்ஜிஆர் ஜெயலலிதா இல்லாம நீங்க எப்படி வெற்றி பெற முடியும் அப்படின்னு பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தாவிகாவுக்கும் திமுகவுக்கு இடையில மட்டும்தான் போட்டி, அதிமுக எல்லாம் எங்களுக்கு கணக்குல இல்லைன்னு பேசியிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.